வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். பூரண மது விலக்கை ஏற்படுத்திய நிதிஷ்குமார் அவர்களுக்கு நமது பாராட்டுக்கள். அந்த வகையில மக்கள் தேர்ந்தெடுத்தார்களே என்றால் நிச்சயம் நமது வாழ்த்துக்கள். ஆனா 10,000 பாகம் சீர்கெட்டிருக்கிறது. IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள் எல்லாம் கொள்ளை கூட்டமாக உருவாகி வருகிறது. நாட்டை சூறையாடி கொண்டிருக்கின்றது. நாட்டு வளங்களை எல்லாம் சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். எதில் எடுத்தாலும் ஊழல் 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 ஊழல், லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். அதனால் எனக்கு பாதிப்பில்லை என்று நினைக்கிறது ஏழை மக்கள். நிச்சயம் பாதிப்பு, நிச்சயம் பாதிப்பு. உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அனைத்து நிர்வாக வசதிகளையும் செயற்படுத்த வேண்டிய அரசு அதிலே தவறுகிறது என்றுதான் அர்த்தம். இதை மக்கள் புரிந்து கொண்டு தமிழ்நாட்டிலே 26 யாரை தேர்ந்தெடுக்கலாம், எதை தேர்ந்தெடுக்கலாம், ஏதோ பெரிய பிம்பங்களை பார்த்து அந்த பிம்பங்களிலே விளம்பரத்தை பார்த்து விளம்பரத்திற்காக அரசியலை தேர்ந்தெடுத்து இன்றைக்கு பீகார்லேயும் 120 குற்றவாளிகள், மிகவும் பயங்கர குற்றவாளிகளை தேர்ந்தெடுத்து இருக்கிறார்கள். இப்படியாக நாட்டை சீர்குலைக்காமல்